வாக்குகள் திருட்டு என்பது அடிப்படை ஆதாரமற்றது, உண்மைக்கு மாறானது. தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்பட்டதில்லை என ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டை மறுக்கிறார் தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். 1.6 லட்சம் பூத் லெவல் ஏஜென்ட்கள் இணைந்து பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியலை தயாரித்தனர். வெளிப்படை தன்மையுடன் வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் விளக்கம். தேர்தல் ஆணையம் இதுபோன்ற பொய்யான குற்றச்சாட்டுகளை கண்டு பயப்படுவதில்லை. தேர்தல் ஆணையத்தை வைத்து சிலர் அரசியல் செய்வதாக தேர்தல் ஆணையம் குற்றச்சாட்டு. இரட்டை வாக்களிப்பு தொடர்பாக எந்த ஆதாரமும் தரப்படவில்லை. இவ்வளவு மக்கள் முன்னிலையில் வாக்குகளை எப்படி திருட முடியும் என தேர்தல் ஆணையம் கேள்வி. அதிமுக கூட்டணியில் இருந்தால் நல்ல கட்சி என்று புகழ்வார் எடப்பாடி பழனிசாமி. வாக்கு திருட்டு தொடர்பாக கையெழுத்து இயக்கம் நடத்தப்படும் என செல்வ பெருந்தகை பேட்டி. வன்னியர்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் உள் ஒதுக்கீட்டிற்காக மாபெரும் போராட்டம் நடத்தப்படும். மு.க. ஸ்டாலின் நினைத்தால் வன்னியர்களுக்கான 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உடனே வழங்க முடியும் என ராமதாஸ் பேச்சு. தொண்டர்கள் விரும்பும் வகையில் வெற்றி பெறும் கூட்டணியில் பாமக இடம்பெறும். உங்களை கேட்காமல் எதையும் செய்ய மாட்டேன் என ராமதாஸ் திட்டவட்டம். நிறுவனர் ராமதாஸ் பாமக தலைவராகவும் செயல்படுவார். பாமக பொதுக்குழுவில் 37 தீர்மானங்கள் நிறைவேற்றம். அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது குறித்து ராமதாஸ் விரைவில் முடிவு. தவிர்க்க முடியாத கட்சியாக இருந்த பாமகவில் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக ஜி.கே. மணி பேட்டி. புதுச்சேரியில் ராமதாஸ் நடத்திய பாமக பொதுக்குழு செல்லாது. அன்புமணி தலைமையில் செயல்படும் பாமகவை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாது என வழக்கறிஞர் பாலு பதில். வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு விவகாரம் தொடர்பாக ராகுல் காந்தி பீகாரில் நடைபயணம். பீகார் மாநிலம் சிசாராமில் நடைபெற்ற நடைபயண துவக்க விழாவில் மல்லிகார்ஜுன கார்கே, லாலு பிரசாத் யாதவ், தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்பர். வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் என்ற பெயரில் நாடு முழுவதும் வாக்குகளை திருட பாஜக சதி. பீகார் தேர்தல் முடிவை திருடுவதை நாங்கள் விடமாட்டோம் என ராகுல் காந்தி சூளுரை. மோடி அரசின் ஏஜென்ட் போல் தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது. மக்கள் வாக்களிக்கும் உரிமையை பறிக்க பாஜக முயற்சிப்பதாக மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. இலை சொற்றுக்குள் முட்டையை மறைக்கலாம், ஆனால் பூசணிக்காயை மறைக்கிறார் அன்புமணி ராமதாஸ். தருமபுரி மாவட்டத்தை திமுக அரசு புறக்கணிப்பதாக அறிக்கை வெளியிட்ட அன்புமணிக்கு அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கண்டனம். தருமபுரியை புறக்கணித்திருந்தால் நாடாளுமன்றத்தில் 100க்கு 100 வெற்றி எப்படி கிடைத்திருக்கும் எனவும் கேள்வி. வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வடமேற்கு வங்கக்கடல் பகுதியை ஒட்டிய மத்திய மேற்கு கடல் பகுதியில் உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். அம்பத்தூர் கருக்கு மேம்பாலம் அருகில் திடீரென ஏற்பட்ட ராட்சத பள்ளம். அந்த வழியாக வந்த பைக் பள்ளத்தில் விழுந்ததில் 2 பேர் காயம். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரம் அருகே 3 கார்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து. கார் தீப்பற்றி இருந்ததால் பரபரப்பு. கூடலூர் அருகே 3வது மைல் பகுதியில் வனவிலங்குகள் ஊருக்குள் வருவதை தடுக்க கோரி கிராம மக்கள் போராட்டம். கொட்டு மலையில் குடைகளை பிடித்தபடி ஆர்ப்பாட்டம். ஜம்மு காஷ்மீர் கத்துவா பகுதியில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் உருக்குலைந்த சாலைகள். நிலச்சரிவில் சிக்கிய வாகனங்கள் பொக்லைன் மூலம் மீட்பு. டெல்லியில் 11,000 கோடி மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தை துவக்கி வைத்தார் பிரதமர் மோடி. துவாரகா விரைவு சாலையால் நொய்டா டெல்லி விமான நிலைய பயண நேரம் 20 நிமிடமாக குறையும் என கணிப்பு. பிரதமர் மோடி தலைமையில் பாஜக நாடாளுமன்ற குழு கூட்டம். குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளரை தேர்வு செய்ய ஆலோசனை.
டெல்லியில் மோத்திபாக் உள்ளிட்ட இடங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. பகல் நேரத்தில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்ற வாகனங்கள். தெருநாய்களை காப்பகங்களில் அடைப்பதற்கு விலங்குகள் நல வாரிய அமைப்புகள் கடும் எதிர்ப்பு. டெல்லியில் செல்லப்பிராணி ஆர்வலர்கள் போராட்டம். ஜம்மு காஷ்மீர் கத்துவா நிலச்சரிவில் சிக்கி இறந்தவர்களின் உடல் ராணுவ ஹெலிகாப்டரில் மீட்பு. நிலச்சரிவில் மேலும் பலர் உயிரிழப்பு என அச்சம். ரஷ்யா போர் நிறுத்தத்தை ஏற்க மறுப்பது சிக்கலான சூழ்நிலை. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வருத்தம். (2026) ஜிம்பாப்வே நமீபியா நாடுகளில் நடைபெறவுள்ள 19 வயதுக்கு உட்பட்ட ஆடவர் உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் தொடர் போட்டி. 16வது அணியாக அமெரிக்கா தகுதி. ஆசிய கோப்பை தொடருக்கான பாகிஸ்தான் அணி அறிவிப்பு. பாபர் அசாம், ரிஸ்வானுக்கு அணியில் இடமில்லை. காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் 3வது நாளாக விட்டு கனமழை. பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி.